الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف حسين مني وأنا من حسين قال عليه الصلاة والسلام من أحبهما فقد أحبني ومن أبغضهما فقد أبغضني ومن أبغضني فقد أبغض الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோனாகி அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் கருணையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஒலிமார்கள், சுகதாக்கள், நல்லூர்கள், நாதாக்கள் இங்கு கூடியுள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்றவட்டமாக ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முஹர்ரம் மாதத்தினுடைய ஆக உயர்ந்த நாளான ஆஷிரா என்கின்ற நாளிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாள் ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்ட நாளாகவும் நிறைய வெற்றிகளை பார்த்த நாளாகவும் இருக்கின்றது. நோன்பு நோற்றவர்களாக, நோன்பு வைத்தவர்களாக நாம் இந்த ஜும்மாவுடைய நாளை எதிர்கொள்கின்றோம். எப்படி சென்ற வாரம் இந்த நாட்களிலே நடந்த, இந்த நாளில் நடந்த வெற்றிகளை பார்த்தோமோ, நிறைய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த வெற்றிகளை கொண்டாடும் விதமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னார்கள். ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டதிலிருந்து எல்லா வரலாறுகளையும் நாம் பார்த்தோம். எப்படி வெற்றிகள் கிடைத்ததோ அதே போல இந்த நாளில் ஒரு கருப்பு தினமாக இந்த நாளை எடுப்பதற்கான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. பெரிய சோதனையும் இந்த நாளில் நடந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட, கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நாள் ஆஷிராவுடைய நாள். இந்த நாளை வைத்துத்தான், இந்த சம்பவத்தை வைத்துத்தான் ஆஷிராவுடைய தினத்தையும் முஹர்ரமுடைய நாட்களையும், இந்த மாதத்தையே முழுக்க முழுக்க அனாச்சாரத்தின் மாதமாக மாற்றுவதற்கான காரணமே என்னன்னா இந்த சம்பவம் மட்டும்தான். வேற எந்த நிகழ்வும் அனாச்சாரங்களத்திற்கு காரணமாக இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணம் அஹ்லு பைத்துகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி பேரனான ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை செய்யப்பட்ட இந்த நாள் மிகப்பெரிய அனாச்சாரங்களுக்கு உண்டான நாளாக மக்களிடத்தில் மாறிவிட்டது. யார் அவர்கள், அவர்களுடைய வரலாறு என்ன, எதனால் கொலை செய்யப்பட்டார்கள், என்ன நடந்தது என்றெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது. பிறந்ததெல்லாம் இறந்து விட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பிறக்கின்ற குழந்தைகளாக ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர் ஆண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இருவரை தன்னுடைய மகன்களை போல, தன்னுடைய சொந்த மகன்கள் எப்படி வளர்ப்பார்களோ அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். பேரன் என்றே சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்திலையும் தன்னுடைய பேரன்களை பேரன்னு சொல்லாம மகன்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அவ்வளவு பிரியமும் பாசமும் வைத்திருந்தார்கள், குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது. 3 பேர் குழந்தைகளாக பிறந்தார்கள். முஹ்சின் என்ற ஒருவர் பிறந்தார், அவர் இறந்து விட்டார் சின்ன வயசுல. 2 பேர் தான் வரலாறுகளால் பேசப்பட்டவர்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அவங்க தான் அண்ணன், மிகவும் மிருதுவான டைப்ல உள்ள ஆளு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடங்க மறுக்கின்ற, திமிரு எழுகின்ற ஒரு குணம் கொண்ட ஒருவர்.
அநியாயத்திற்கு எதிராக போரிடுகின்ற ஒரு மனிதர். இப்படிப்பட்ட வேற்றுமைகளை கொண்ட இருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இருவர் பிறக்கின்ற பொழுது தானே எல்லா விதமான கடமைகளையும் அவர்களுக்கு செய்தார்கள். ஒரு குழந்தை பிறந்தால் தந்தை என்னென்ன ஸ்தானத்திலிருந்து என்னென்னவெல்லாம் செய்வாரோ, அக்கீகா கொடுப்பதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு பேர் வைப்பதிலிருந்து எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவர்களுக்கு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு மகன் பிறந்தவுடன் எடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு சண்டையோ போரோ என்கின்ற அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயரை வைத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு மாத்துவாங்க, இந்த பேர் வேணாம், ஹர்ப் என்று பெயர் வைத்திருந்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த பேரை மாத்தி ஹுசைன் வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா கடமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்தார்கள். ரொம்ப பிரியமா இருப்பாங்களாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது. நபி அவருடைய பேரன், ரொம்ப பிரியமா இருப்பாங்க. பார்க்கின்ற பொழுதெல்லாம் தூக்கி எடுத்து கொஞ்சுவார்கள், பார்க்கின்ற பொழுதெல்லாம் தூக்கி எடுத்து உதட்டில் முத்தமிடுவார்களாம் அதிகமாக. பேரனுக்கு சின்ன பிள்ளையில உதட்டில் அதிகமாக முத்தமிடுவார்களாம். இந்த அளவுக்கு பிரியத்தோடு பிணைப்போடு இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய முன்னறிப்புகளும் சொல்லப்பட்டது. உங்கள் பேரன் கொல்லப்படுவார், 2 பேரன்களும் கொல்லப்படுவார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிலே கொல்லப்பட்டார்கள். 2மே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிப்புகளாக கொடுக்கப்பட்டது. அதனுடைய சில ஹதீஸ்களுடைய வாசகங்களை நாம் பார்க்கின்றோம். உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஒரு கனவு வந்திருக்கு நபியே, அந்த கனவுக்கு விளக்கம் வேண்டும்னு கேட்கிறாங்க. என்ன விளக்கம் என்று கேட்டால், ஃபாத்திமா, அதாவது உங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு சதை துண்டு என் மடியில விழுவது போல ஒரு மோசமான கனவை கண்டேன்னு சொன்னாங்க. மோசமான கனவுகள் வருகிறது என்றால் எல்லாத்திற்கும் மோசமான அர்த்தம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, அந்த கனவுக்கான அர்த்தம், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை உன்னுடைய மடியில் வளரும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில வளர்ந்தாங்க. அதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த அம்மாவுடைய மடியில தான் வளர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்னம்மா இந்த உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவர்களிடத்திலிருந்து அந்த குழந்தையை கொடுத்து விட்டு கொஞ்ச நாளா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் பார்த்து கொண்டதற்கு பிறகு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்குவதற்கு போகிறார்கள். அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா போகிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பார்த்து அழுகுறாங்களாம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களாம். நபியே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்து விட்டான், இந்த குழந்தையை எனது உம்மத்து கொல்லும், இந்த குழந்தைய எனது உம்மத்து கொல்லும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களாம். இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன்கள் 2 பேரும் கொல்லப்படுவார்கள் என்பதற்கு. அதிலும் அந்த இடத்திற்கு பெயரை முதற்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த இடத்திற்கு பேரு கர்பலா. கர்பு என்றால் சோதனை, பலா என்றால் பெரிய சோதனை. அந்த இடத்துக்கு பேரே கர்பலா. கொல்லப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திற்கு பெயர் கர்பலா. எதனால் இந்த சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், நாம் ஹலீஃபாக்களினுடைய வரலாறுகளை நாம் யோசிக்க வேண்டும். ஹலீஃபாக்கள் 4 ஹலீஃபாக்கள் நமக்கு நல்லா தெரியும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 ஹலீஃபாக்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் யார் என்றால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். ஹலீஃபாவாக இருந்தாங்க 6 மாசம். பெரிய எதிர்ப்புகள் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னு சொன்னா, சில பேர்களால் கிளப்பி விடப்பட்டது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக. அதுல ஒட்டுமொத்த சமூகமும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் நிற்க, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரில் நிற்கிறாங்க, எனக்கு ஆட்சி பொறுப்பை கொடுங்கன்னு நிற்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் ஒரு சாதுவான குணம் உள்ளவர்கள் என்பதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பொறுப்பை கொடுத்துட்டாங்க. நான் பேசிக் கொண்டிருப்பது கொல்லப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணனை பத்தி. கொடுத்துட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள், ஆட்சியை பண்றாங்க. அவருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிற பொழுது அதற்கு முன்பாகவே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்ப இருக்கிறது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். முறையாக சொல்ல போனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஆட்சி பொறுப்பை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுத்துட்டு மரணிச்சிருக்கணும். ஆனா அப்படி செய்யல. என்ன செஞ்சாங்க, ஒழுக்கம் இல்லாத
சுய ஒழுக்கமே இல்லாத, தொழுகையில் கூட பேணுதல் இல்லாத தன்னுடைய மகனான யசீத் இடத்துல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனான யசீத் இடத்துல ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டு மரணத்தை விட்டார்கள். இங்கதான் பிரச்சனை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அரசியல்ல எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 15 வயசு வரைக்கும் எந்த ஈடுபாடும் இல்லை. அவர்களுக்கு 15 வயதில் இருக்கிற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எதிரிகளோடு நாம் அவர்களோடு களமாட வேண்டும் என்ற எண்ணம், அரசியல் தெளிவு அவர்களுக்கு அப்போதுதான் வந்தது. அதற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்களை எல்லாம் பழி வாங்கினார்கள். அதற்கு பிறகும் அவர்களுடைய அரசியல்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு கொடுக்கல. அரசியலுடைய ஈடுபாடு அதிகமாக ஆனது எப்போது தெரியுமா? யசீது கையிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை கொடுத்ததுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. வலுக்கட்டாயமாக வம்பாக அவரிடத்துல இருந்து ஆட்சியை நீங்க வாங்கிக்கிட்டீங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினதற்கு பிறகு திருப்பி இன்னொரு குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுக்காமல் தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் நல்லவரான்னு கேட்டா நல்லவரும் இல்லை, நிறைய சுய ஒழுக்கம் இல்லாத, பேணுதல் இல்லாத ஒரு நபர். அவரிடத்துல ஆட்சியை கொடுத்தது மக்களிடத்துல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எப்படி ஒரு ஆட்சியாளர் நமக்கு பிடிக்கலையோ, அந்த பிடிக்கலன்னா மக்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் அல்லவா, அந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியது. குறிப்பாக மதீனாவில் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியது. அந்த எதிர்ப்புகள்ல மிக முக்கியமான எதிர்த்தவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பொதுவாகவே ஒரு ஆட்சியாளர் ஆட்சிக்கு வருகிறார் என்றால் எல்லாரும் முக்கியமான சஹாபாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் போய் அவர்களிடத்துல பையத் என்கின்ற உறுதி பிரமாணம் கொடுக்கணும். உங்களை நான் ஏத்துக்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பையத்து செய்யணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்ய மாட்டேன்ட்டாங்க. இவன் ஆட்சிக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, நான் செய்ய மாட்டேன்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்க, மதீனாவுக்குள் போருக்கான படைகளை அனுப்பினான். இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒன்று யசீத் என்ன செஞ்சான்னு சொன்னா, மதீனாவுக்குள் படையை அனுப்பி மதீனா மக்களுடைய வீடுகளை எல்லாம் சூறையாடி பெரிய அளவுல கலவரம் நடந்தது அந்த நேரத்துல. இருப்பினும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்ய சொல்லிட்டாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க மக்காவுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரிய கலவரம் நடக்கின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடிக்கணும், பிடிச்சு என்ன செய்யணும், என் இடத்துல பையத்து செய்ய வைக்கணும், உறுதி பிரமாணம் செய்ய வைக்கணும். இதுதான் மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. சரி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, மக்காவுக்கு சென்று விட்டார்கள். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, எந்த இடத்தில் ஆட்சி நடக்கின்றதோ அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏகப்பட்ட கடிதங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. ஏகப்பட்ட கடிதங்கள் வருது. என்ன கடிதம் வருதுன்னா, எங்களுக்கு யசீதினுடைய ஆட்சி பிடிக்கல, நீங்க ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று ஏகப்பட்ட கடிதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னு சொன்னா, ஈராக் அப்போது அதற்கு பெயர் ஈராக், கூஃபா கிடையாது. அப்போது இப்ப இருக்கிற மாதிரி ஈராக் என்று அதற்கு பெயர் கிடையாது, அதற்கு பெயர் கூஃபா. இப்ப அதை ஈராக் என்று சொல்லுகிறோம். ஈராக், ஈரான், அதை சுற்றி உள்ள அந்த பகுதிகள், இந்த பகுதி மக்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடிதம் அனுப்புகிறார்கள். யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, நீங்க ஆட்சியை பொறுப்பை ஏத்துக்கங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மதீனா தானே அரபுகளுக்கு தலைமையிடமாக கேபிட்டல் சிட்டியாக இருந்தது, அப்புறம் எப்படி இது மாறிச்சுன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலேயே மாத்திட்டாங்க. நிறைய கண்ணியங்களை கருதி, மதீனாவுடைய கண்ணியத்தை கருதி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஈராக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதை சுற்றியுள்ள பகுதிகளை கேபிட்டல் சிட்டியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திட்டாங்க. இப்ப அங்கதான் ஆட்சி நடக்குது. இங்கே சஹாபாக்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இப்ப வரலாற்றை நாம் பார்ப்போம். என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் கடிதம் அனுப்புகிறார்கள். இவ்வளவு பேர் கடிதம் அனுப்புகிற பொழுது நம்மளால எப்படி சும்மா இருக்க முடியும்? இவ்வளவு தூரம் மக்கள் அழைக்கின்ற போது நம்மளால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்பதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் ஈராக்குக்கு போகிறேன் என்று கிளம்புகின்றார்கள். நான் மக்களோட போறேன். கிளம்புகிற பொழுது கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சாங்க. இந்த கடிதங்கள் எல்லாம் உண்மையிலேயே உறுதியானது தானா என்று யாரையாவது ஒருவரை வைத்து இதை சரிபார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு நபரை, தன்னுடைய நண்பர் முஸ்லிம் இப்னு அக்கல் என்ற ஒரு நபரை என்ன செய்யறாங்க, ஈராக் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். நான் போறதுக்கு முன்னாடி அங்க நிலைமை என்னன்னு சொல்லு, நிலைமை உண்மையிலேயே என்னை எதிர்பார்க்கின்ற நிலைமை தான் இருக்குதான்னு பார்த்து சொல்லுன்னு அனுப்புறாங்க.
இவர் போகிறார், அங்கங்க போய் விசாரிக்கிறார், எல்லாம் செய்கிறாரு. ஆதரவு இருக்கிறது போல் தெரிகிறது. படைகளை திரட்டுகின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வருவதற்கு தளங்களை திரட்டுகின்றார். எல்லா வேலையும் பார்க்கிறார். இவர் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கிறார் என்பது யசீதுக்கு தெரிஞ்சிருச்சு. யசீத் யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கு இப்படி இந்த வேலைகள் எல்லாம் கூஃபாவுல ஈராக் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி தெரிந்தவுடன் இவரை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டான். இவரை கொல்லுவதற்கு இவர் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தீட்டியிருக்கிறாரு, யாரோரெல்லாம் பேசியிருக்கிறார், யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் என்ன இவருக்கு நிதி கொடுத்திருக்கிறாங்க, எல்லா நபர்களையும் மொத்தமாக கைது செய்து பல பேரை கொலை செய்து ஆதரவுன்னு யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். இப்போது அங்க ஆதரவு கொடுப்பதற்கு யாருமே இல்லை, எல்லாம் எதிர்ப்பவர்களா இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு, நிறைய பேரை கொலை செஞ்சாச்சு. இவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு ஒருத்தர் தகவல் செய்யறதுக்காக அனுப்பி வச்சாங்களே, அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் என்ன செஞ்சாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னாலேயே அவர் கடிதம் அனுப்பிட்டார். நீங்க கிளம்பி வாங்க, இங்க சூழல் சரியாதான் இருக்குன்னு கடிதம் அனுப்பிட்டார். கடிதம் அனுப்பியதற்கு பிறகுதான் என்ன ஆச்சுன்னு சொன்னா இங்க சூழ்நிலை மாறுகிறது. இப்ப என்ன செய்யறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு கடிதம் வந்துருச்சு, ஹுசைன் ரலியல்லாஹு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க, மதீனாவிலிருந்து கிளம்பி விட்டார்கள். இவர் கொல்லப்பட போகின்றார். கொல்லப்படுவதற்கு முன்பாக ஒரு தகவல் அனுப்புகின்றார், ஹுசைன் ரலியல்லாஹு வர வேணான்னு சொல்லு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட தகவலை கொடுத்து அவர் இடத்துல போய் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லிருன்னு சொல்லி அனுப்புறார். அந்த தகவல் போல அந்த தகவல் போகுவதற்கு முன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சரி அங்க சூழ்நிலை சரியாதான் இருக்குன்னு தன்னுடைய நண்பர் கடிதம் கொடுத்துட்டாரு என்பதை நம்பி என்ன செய்யறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு கிளம்பி வருகிறார்கள் ஈராக் தேசத்திற்கு. மதீனாவிலிருந்து ஏகப்பட்ட பேர் தடுத்தாங்க. உருவத்துல அப்படியே பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே இருப்பார்களாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் நிறைய பேர் நடுவுல விழுந்தாங்க. போகாதீங்க, அந்த கூட்டம் துரோகிகளுடைய கூட்டம், உங்க அண்ணனை ஹசன் ரலியல்லாஹு அவர்களை விஷம் வைத்து கொன்ற கூட்டம், போகாதீங்க. நிறைய பேர் குதிரை முன்னாடி வாகனங்கள் முன்னாடி விழுந்தாங்க. எல்லாரையும் அன்போடு மறுத்து விட்டு நான் போய் தான் ஆக வேண்டும், அங்க என்ன நிலைமை இருக்குதோ மக்களுக்காக நான் போய் தான் ஆக வேண்டும்னு போறாங்க. நிறைய பேர் சொன்னார், அழுதார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகு நபியை உங்களுடைய உருவத்தால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், தயவு செஞ்சு போகாதீங்கன்னாங்க. எல்லாத்தையும் மறுத்து விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்தை நோக்கி பயணம் செய்தார்கள். போறாங்க. போகிற பொழுதுதான் தெரிகின்றது அங்கு சூழல் சரியில்லை என்பது. சரியாக வியாழக்கிழமை முஹர்ரம் பிறை 9 வியாழக்கிழமை காலையில பகதாத் உள்ள அந்த பகுதிக்குள்ளே செல்கின்றார்கள். கர்பலா என்ற இடத்திற்குள்ள போறாங்க. அந்த இடத்திற்குள் போகிற பொழுது சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். தளங்கள் அமைக்கப்படுகிறது, போருக்கான தளங்கள். ரொம்ப பெரிய ஆட்கள் அங்க படை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு 79 அல்லது 80 பேரை தான் கூட்டிட்டு போனாங்க. 80 பேர் கொண்ட ஒரு குழு, அது படைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குழு தான் சென்றது. ஆனால் அங்க இருப்பதோ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அங்க என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா யசீது 30,000 பேர் கொண்ட படையை அனுப்பிவிட்டான். 80 பேர் எங்க, 30,000 பேர் எங்க? முஹர்ரம் பிறை 9 சரியாக வியாழக்கிழமை காலையில பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது. அந்த நேரத்துல அந்த பகுதிக்கு கவர்னராக இருந்த ஒருவன் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ற ஒருவன், மிக கொடூரமான குணம் கொண்ட ஒருவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹுசைனும் மின்னி, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். 2 பிள்ளைகளையும் ஹசன் ஹுசைன் 2 பேரையும் கையில தூக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஃபமன் அஹப்பஹுமா, இவ்விருவரை யார் விரும்புகிறாரோ ஃபக்கத் அஹப்பனி, அவர் என்ன விரும்பின மாதிரி. ஒமன் அபகலஹுமா, இவ்விருவரை யாரு விரும்பவில்லையோ அவர் என்ன விரும்பாத மாதிரி. என்ன விரும்பாதவரை அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு சொன்னாங்க. அவ்வளவு ஒரு முஸ்லிமுக்கு அஹ்லு பைத்துகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை பிரியப்படுவது என்பது கடமை. அதனாலதான் நம்ம அத்தையாகத்துல ஓதுகிற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஓதுகிற பொழுது வலா ஆலி முஹம்மதின்னு சொல்லுகிறோம். ஆலி முஹம்மதுன்னா என்ன அர்த்தம்? நபி அவருடைய குடும்பம்னு அர்த்தம். நபி அவருடைய குடும்பத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஸலவாத்து ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகின்றோம். ஆனால் அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது ஸலவாத்தை சொல்லவில்லையோ அவருடைய தொழுகை குறையான தொழுகை, கூடாத தொழுகை அல்ல, குறையான தொழுகைன்னு சொல்றாங்க.
நம்ம தொழுகையின் பரிபூரணமே அஹ்லுல் பைத்துகள் மீது ஸலவாத்து சொல்வதில் இருக்கின்ற பொழுது, அதே சமுதாயம், அந்த இஸ்லாமிய சமுதாயம் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனை கொல்லுவதற்கு காத்திருக்கிறது. சுத்தி வளைச்சிட்டாங்க. எந்த விதமான பேச்சுவார்த்தையும் என்ன செய்யல, சரியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வரவில்லை. பக்கத்துல தண்ணி ஓடுது. அந்த நதியில, பாலைவன மணலில நதியின் பக்கத்துல தண்ணீர் எடுப்பதற்கு கூட அனுமதி கொடுக்கல. யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய குழுவுக்கு அனுமதி கொடுக்கல. ரொம்ப மோசமாக இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள். தண்ணி எடுக்கிற ரொம்ப நாளா தண்ணி இல்லாம என்ன செஞ்சாங்களாம், அந்த நாளைக்கு அந்த ரொம்ப பல நேரங்கள் தண்ணீர் இல்லாமல் அந்த நேரங்கள் கடந்ததாம். மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை எந்த பேச்சுவார்த்தையும் சரியான முடிவுக்கு வரவில்லை என்ற பொழுது போர்தான் என்று முடிவாகிவிட்டது. சரியாக இப்போது நமக்கு எப்படி முதல் நாள் 9வது நாள் வியாழக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை ஆஷுராவோ, அதே போல கர்பலாவுடைய நாள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள், ஆஷுராவுடைய நாள் வெள்ளிக்கிழமை காலையில போர்தான் என்று முடிவாகிவிட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க பார்க்கிறாங்க, கூட வந்த 80 பேரை திரும்பி பார்க்கிறாங்க. உங்களை நான் நிர்பந்திக்கல, நான் தான் என்னுடைய சுய முடிவோடு தான் நான் வந்தேன், உங்களை நிர்பந்திக்கல. நான் இந்த படையோடு நான் ஒத்தாளா போறேன்றாங்க. நான் போகின்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க முன்னாடி வராதீங்க, இப்ப போறதா போயிருங்கன்றாங்க. யாரும் போல. அந்த 80 பேர் யாருன்னு கேட்டா, எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 மகன், ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 மகன், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணித்ததற்கு பிறகு வேறு சில திருமணங்கள் செஞ்சாங்க. அந்த மனைவிமார்கள் மூலமாக வந்த மகன்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த படையில் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்க போர் ஆரம்பமாகின்றது. எதிர்படை 30,000 பேர் வருகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு படை 80 பேர் இங்க இருந்து போறாங்க. போர் கொடியை வைத்திருப்பவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னொரு மகனான அப்பாஸ் இப்னு அலி என்ற ஒரு இளம் வயது சகோதரர். யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு சகோதரர். அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறார், கொடியை வைத்திருக்கிறார். இந்த பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய மகன், மூத்த மகன் அலி. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய தந்தையின் மேல உள்ள பாசத்தை பாருங்க. 3 மகன் ஹுசைன் ரலியல்லாஹு, 3 பேருக்கும் அலின்னு தான் பேர் வச்சாங்க. மூத்த அலி, 2வது அலி, கடைசி சின்ன அலி. இந்த மாதிரி என்ன செஞ்சாங்களாம், 3 பேருக்கும் அலி என்றுதான் பெயர் வைத்தார்களாம். 3 பேருக்கும் அலி. அதுல மூத்த அலி என்ன செய்யறாரு, இந்த பக்கம் கொடியை பிடித்துக் கொண்டு வருகிறார். போர் ஆரம்பமாகின்றது. முதல் ஷஹீது, முதலாவதாக கொல்லப்பட்டதே யாருன்னு கேட்டா அந்த அலி, மூத்த அலி, ஹுசைன் ரலியல்லாஹு மூத்த மகன் கொல்லப்படுகிறார். அடுத்து தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். 17 பேர் கொல்லப்பட்டார்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி வாரிசுகள். யார் யார் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு மகன்கள் 3 பேர்ல 2 பேர் கொல்லப்பட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு மகன்கள்ல 3 பேர் முழுவதுமாக கொல்லப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா மகன்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வேறு மனைவி மூலமாக பிறந்த மகன்கள் 6 பேர். அபூபக்கர், உஸ்மான், அப்பாஸ், ஜாஃபர் என்ற 6 பேர் கொல்லப்பட்டார்கள். எல்லாரும் கொல்லப்பட்டதற்கு பிறகும் தனி ஆளாக நின்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போராடுகிறார்கள். 13 அம்பு. ஷம்ரு என்று ஒருவன் இருந்தான். அந்த படைக்கு தளபதியாக அவன் தான் நியமிக்கப்பட்டிருந்தான். மிக கொடூரமான இரத்த காட்டேரி அவன், ஷம்ரு என்ற ஒருவன். 13 அம்புகளை தொடர்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய முதுகிலே எய்துகின்றான், நெஞ்சிலே வர்றான். 13 அம்புகளையும் தட்டி விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போரை திரும்பி தொடங்குகிறார்கள். முடியல. பல இடங்கள்ல காயம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கீழே படுக்க வைத்து அவருடைய தலையை பிடித்து கழுத்தை அறுப்பதற்கு முயற்சி செய்கின்றார். கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். தலையை பிடிச்சு தலையை தனியாக துண்டாக வெட்டி எடுக்கின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர் கர்பலா என்ற பெயர் இந்த நாள், இதே ஆஷுராவுடைய நாளில் தான் அது நடந்தது. தனியாக தலை துண்டாக எடுத்து கையில வைக்கப்படுகின்றது. அந்த தலையை வச்சு அந்த ஷம்ரு என்ற ஒருவன் அந்த இரத்த காட்டேரி என்ன செஞ்சானா, தலையை தொந்தரவு செய்தானாம். இந்த போர்ல பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் சேர்த்து கொல்லப்பட்டது என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். தண்ணி யாருக்குமே கொடுக்கல. இந்த பச்சை பிள்ளைக்காவது தண்ணி கொடுக்க பிள்ளையை தூக்கி காண்பித்த பொழுது தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்தது, இந்த பிள்ளையின் நெஞ்சில வந்து பாய்ந்தது. இரக்கம் இல்லாமல் ஒரு சமுதாயம், ஒரு இஸ்லாமிய சமுதாயம் எப்படி கண்ணியம் இல்லாமல் இருக்கிறாருன்னு பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள், பேரன்கள் எல்லாமே நபி அவருடைய நேரடி வாரிசுகள். நபி அவருடைய குடும்பத்தையே கொடூரமாக கொள்கின்ற அளவுக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு கர்பலா ஒரு வரலாறு, ஒரு உதாரணம்.
ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய தலை தனியாக துண்டாக எடுக்கப்படுகிறது. போய் என்ன செய்யப்படுறாங்க, யசீத் இடத்துல வைக்கிறாங்க. வச்சு உதட்டுல பிரம்பை வச்சு அடிச்சானாம். உதட்டுல பிரம்பை வைத்து அடித்தானாம். அந்த சபையில அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தவர்கள். வேகமா போய் கத்துறாங்க, அந்த குச்சியை முதல்ல எடுறான். அந்த குச்சியை எடு முதல்ல. அந்த உதட்டோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடை நான் முத்தமிட்டு பார்த்திருக்கிறேன், அதுல நீ கை வைக்காத, கையை எடுனாங்க. அவங்களால சொல்ல மட்டும்தான் முடிந்தது. அவ்வளவு கொடூரம் அந்த நாளிலே நடந்திருக்கிறது. எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்துல கொலை செய்ய சொல்லல. யசீது பல விதங்கள்ல மாத்தி மாத்தி பேசினான். ஜனாதிபதியாக இருந்தவன் என்ன செஞ்சான், நான் கொல்ல சொல்லல, நான் அவர்களை ஒரு வழிக்கு தான் கொண்டு வர சொன்னேன், நீ கொண்டது தப்புன்னு என்ன செஞ்சான்னா படை தளபதியாக இருந்தவர்கள், கவர்னராக இருந்தவர்கள் எல்லாம் சாடியதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அது அவனுடைய தந்திரமாகவும் இருக்கலாம் என்றும் சில வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு உதவி செய்த, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்பவர்களுக்கு உதவி செய்த, கொலை செய்ததை பொருந்தி கொண்ட அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் கண்டிப்பாக உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை போல இருந்த அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்து இவர்களிடத்தில் தூக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம் என்று சொல்லலாம் இந்த வரலாறை. 17 பேர் அஹ்லு பைத்துகள் கொல்லப்பட்டதற்கு பிறகு யோசிச்சு பார்க்கிறோம், இதையெல்லாம் நடத்தியது யாரு தெரியுமா? இதெல்லாம் நடத்தியது அங்கே இருந்த ஈராக், ஈரான்ல இருக்கக்கூடிய, அதை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் தான். அந்த மக்கள் தான் எல்லாம் செஞ்சாங்க, ஷியாக்கள். இன்னைக்கு அதே ஷியாக்கள் தான் என்ன செய்யறாங்க, பிளேடை வச்சு அறுத்துக்கிறது, யா ஹுசேன் யா ஹுசேன் கத்திக்கிறது, வெறுப்புல போய் விழுகிறது. இந்த எல்லா அனாச்சாரங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். ஈரானுடைய விஷயத்துல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வந்த பொழுது ஈரானுக்கு ஆதரவு அளித்ததற்கான காரணம் என்னன்னா, ஈரானுடைய தைரியம் வேறு யாருக்கும் இல்ல. அரபு நாடுகளுக்கு ஈரானுடைய தைரியம் இல்ல. எதிர்த்து நிற்கின்ற, திமிரி எழுகின்ற, அடங்க மறுக்கின்ற ஒரு குணம் ஈரானுக்கு இருந்தது என்பதனால் ஈரானுக்கு நாம் ஆதரவு கொடுத்தோம். யூதர்களை யார் எதிர்த்தாலும் நம்ம ஆதரவு கொடுப்போம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக ஷியாக்கள் நமக்கு முழுக்க ஈரான்ல இருக்கவர்கள் ஷியாக்கள் தான். 99% ஷியாக்கள் தான் இருக்காங்க. இவர்கள் முழுக்க இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கொலைக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறேன் என்ற பெயரில் வருஷம் இந்த ஆஷுராவுடைய தினத்துல பல அட்டூழியங்கள் செய்வார்கள். இதுல வரலாறுல நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களோடு கொல்லப்பட்ட 17 பேர்ல, அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டம் வாஷ் அவுட் செய்யப்பட்டது, எல்லாரையும் கொண்டுட்டாங்க. அதுல அஹ்லு பைத்துகள் மட்டும் 17 பேர். அதுல முக்கியமாக இருந்தவர்கள்ல உமர், உஸ்மான், அபூபக்கர் என்று பெயரை வைத்த ஹசன் ரலியல்லாஹுடைய மகன்கள், அலி ரலியல்லாஹுடைய மகன்கள் எல்லாம் இருந்தாங்க. சகோதரர்கள்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி சகோதரர்கள் நிறைய பேர் உமர், அபூபக்கர், உஸ்மான் என்ற பெயர் வைத்திருந்தார்கள். இந்த எந்த பெயரையுமே வரலாறுல இருந்தே எடுத்துட்டாங்க ஷியாக்கள். ஏன்னா அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு பிடிக்காது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினத்தை பெருநாளாக, ஈது பெருநாளாக கொண்டாடுவார்கள். ஷியாக்களுக்கு நம்ம எப்படி உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டாடுகிறோமோ, அவர்கள் மார்க்க விஷயத்துல அவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கொண்டாடுகிறோமோ, அந்த மாதிரி ஷியாக்கள் கொண்டாட மாட்டாங்க. அவர்கள் முழுக்க உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதை என்ன செய்வாங்கன்னா, அதை கொல்லப்பட்டதை ஈது பெருநாளாக கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப வக்ர புத்தி கொண்டவர்கள் ஷியாக்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மார்க்க ரீதியாக அவர்கள் விலகி சென்று விட்டார்கள். அதனால இந்த நாளை வைத்து என்னென்ன அனாச்சாரங்கள் நம்ம இடத்தில் வருகின்றதோ அந்த அனாச்சாரத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியது என்னன்னா, நோன்பு வைக்க சொன்னாங்க. நேற்று நோன்பு வச்சோம், நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நேற்று வைக்காதவர்கள் இன்னைக்கும் நாளைக்கும் நோன்பு வச்சிருக்கணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இது அல்லாமல் நான் 10 நோன்பு, அதாவது நான் 10 நாள் அசைவம் சாப்பிடாம இருக்கிறேன், அல்லது நான் இந்த நாள்ல துக்கம் அனுஷ்டிக்கின்றேன், அதனால இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லி உங்களிடத்தில் யார் வந்தாலும் அதெல்லாம் அனாச்சாரம் என்று தள்ளிவிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட தினமான இன்று அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு துஆ செய்வதனால நமக்கு அதன் மூலமாக பரக்கத் கிடைக்குமே தவிர அதனால் அவர்களுக்கு எந்த உயர்வும் கண்ணியம் இல்லை. அவங்க எப்போதும் கண்ணியம் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாளை எல்லா விதமான வளங்களும் நலங்களும் நிறைந்த நாளாக நம் அனைவருக்கும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்கள் தொழுது